இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோடி ரிங்கிட் போதவில்லை. 2025 பட்ஜெட்டில் 30 கோடி ரிங்கிட்டை கோரும் மித்ரா. மித்ரா எனப்படும் இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் சிறப்பு பணிக்குழு 2025 வரவு செலவு அறிக்கையில் 30 கோடி ரிங்கிட் பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டை கோருகிறது. இவ்வாண்டிற்கான பட்ஜெட்டில் அரசாங்கம் ஒதுக்கிய 10 கோடி ரிங்கிட் நிதி இந்திய சமுதாய மேம்பாட்டு திட்டங்களுக்கு போதுமானதாக இல்லை. குறிப்பாக இந்திய இளைஞர்களின் சொத்துடைமையை உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இல்லை என அப்பணிக்குழுவின் தலைவர் பி. பிரபாகரன் தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் B40 தரப்பை சேர்ந்த 1 லட்சம் பேருக்கு உதவவே குறைந்தது 5 கோடி ரிங்கிட் தேவைப்படுவதாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். பெரிய நிதி ஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே சமுதாய நலனுக்கான மேலும் அதிகமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செயல்படுத்த முடியும். 2025 பட்ஜெட்டில் இந்திய சமூக பொருளியல் மேம்பாடு என்ற தலைப்பில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு பிரபாகரன் அதனை தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு மையம் அமைய ஒருமித்த ஆதரவு. மலேசிய தேசிய கல்வி பேரவை மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு மையம் அமைய வரவேற்புள்ளதோடு ஒருமித்த முழுமையான ஆதரவை வழங்கும் என உறுதிப்படுத்தியது. அண்மையில் மலேசிய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சந்தித்ததில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மேலோங்க செய்யும் என்பதை இச்சந்திப்பு காட்டுகிறது. இந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு மண்டபம் விரைவில் அமைக்க அறிவிப்பு செய்ததை ஒட்டி 21 ஆகஸ்ட் 2024 செவ்வாய்க்கிழமை ஹைதராபாத் இல்லத்தில் மலேசிய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அதற்கு இசைவு தெரிவித்து உறுதிப்படுத்தினர். மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு மையம் அமைப்பதில் இருவழி நாடுகளுக்கிடையே கல்வி உறவை மேம்படுத்துவதோடு மலேசியாவில் இந்திய கலை கலாச்சார பண்பாடு நாகரிக வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரியும் என நம்பப்படுகிறது. தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் உலகின் மிக சிறந்த தத்துவ நூலாகும். கல்வி, நன்னெறி, அரசியல், நல்வாழ்க்கை என பல துறைகளையும் உள்ளடக்கிய அறிவு நூல் என்பதில் கிஞ்சிற்றும் இல்லை. அரவிந்த் அப்பளசாமியின் முயற்சியில் லங்காவி இந்தியர்களுக்கு 3 நீர் சேமிப்பு தொட்டிகள். கெடா லங்காவியில் வாழும் இந்தியர்களின் குடிநீர் பிரச்சினைக்கு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதியின் இந்திய நலனுக்கான சிறப்பு அதிகாரியான அரவிந்த் அப்பளசாமியால் விடிவு பிறந்துள்ளது. தாமான் சுங்கை ராயா, கம்புங் பெலாங்கா பெக்கா, கம்புங் கிசா, கம்புங் தெலுக் ஆகிய பகுதிகளில் வாழும் சுமார் 3000 இந்தியர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக குடிநீர் விநியோக சிக்கலை எதிர்நோக்கி இருந்தனர். பல போராட்டங்களுக்கு பிறகு நீர் சேவை வழக்க நிலைக்கு திரும்பினாலும் நள்ளிரவு வரை மட்டுமே அது கிடைக்கப்பெற்று வந்தது. இந்நிலையில் அப்பகுதி வாழ் இந்தியர்களுக்கு குடிநீர் சேவை 24 மணி நேரங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரவிந்த் தொடக்க கட்டமாக தாமான் சுங்கேராயாவில் 3 நீர் சேமிப்பு தொட்டிகளை அமைத்துள்ளார். 37,000 ரிங்கிட் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நீர் சேமிப்பு தொட்டிகள் வாயிலாக மக்களுக்கு தற்போது தண்ணீர் தூய்மையாகவும் விரைவாகவும் கிடைக்கிறது. தலா 8,000 லிட்டர் நீரை சேமிக்கும் ஆற்றலை கொண்ட அத்தொட்டிகளை நமக்கு நாமே என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைத்துள்ளதாக அரவிந்த் கூறினார். மற்ற பகுதிகளிலும் இதுபோன்ற நீர் சேமிப்பு தொட்டிகள் அடுத்தடுத்து நிறுவப்படும் என்றார் அவர். 3 மாதங்களுக்கு முன்புதான் அரவிந்த் காதுகளுக்கு அப்பிரச்சனையை கொண்டு சென்றோம். இந்த குறுகிய காலத்தில் அவர் உரிய தீர்வை ஏற்படுத்தி தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக குடியிருப்பாளர்கள் நிகழ்ச்சியுடன் கூறுகின்றனர். 2027 சி போட்டியை மலேசியா ஏற்று நடத்தினால் சரவாக் இணை ஏற்பாட்டாளர் பிரதமர் சம்மதம். 2027 சி விளையாட்டு போட்டியை மலேசியா ஏற்று நடத்தலாம் என பிரதமர் கோடி காட்டியுள்ளார். அது சாத்தியமானால் கோலாலம்பூருடன் இணைந்து சரவாக்கும் உபசரணை அணியாக விளங்க சம்மதம் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனினும் அதற்கு முன்பாக 2027 சி போட்டியை மலேசியா ஏற்று நடத்துமா இல்லையா என்பது வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றார் அவர். சுக்மா எனப்படும் 21வது மலேசிய விளையாட்டு போட்டிகளை கூச்சிங்கில் நிறைவு செய்து வைத்து உரையாற்றிய போது பிரதமர் அவ்வாறு கூறினார்.
சுக்மாவை மிக சிறப்பாக நடத்தி காட்டியுள்ளதன் அடிப்படையில் சீ போட்டியை இணைந்து நடத்தும் ஆற்றல் சரவாக்கிற்கும் இருப்பதாக அன்வர் நம்பிக்கை தெரிவித்தார். சீ போட்டியை ஏற்று நடத்த வாய்ப்பளிக்கப்பட்டால் அதற்கு மொத்தமாக செலவாகும் என எதிர்பார்க்கப்படும் 70 கோடி ரிங்கிட்டில் பாதியை ஏற்றுக்கொள்வதாக சரவாக் அரசாங்கம் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2027 சீ போட்டியை நடத்துவதிலிருந்து புரூனை விலகிக் கொண்டதை அடுத்து சீ போட்டி சம்மேளனம் அவ்வாய்ப்பை மலேசியாவுக்கு வழங்கியது. பழைய கில்லான் சாலையில் லாரி டயர் கழண்டு உருண்டோடியது. மோட்டார் சைக்கிளோட்டி காயம். கோலாலம்பூர் பழைய கில்லான் சாலையில் லாரியில் இருந்து கழன்று வந்த டயர் மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டி காயமடைந்துள்ளார். கோலாலம்பூரில் இருந்து பழைய கில்லான் சாலையை நோக்கி செல்லும் ஜாலான் சையத் புத்ராவில் வெள்ளிக்கிழமை காலை 11:46 மணியளவில் அச்சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. லாரியில் இருந்து திடீரென கழன்றி உருண்டோடிய டயர் பின்னால் வந்த காரையும் மோட்டார் சைக்கிளையும் மோதியிருக்கிறது. அதில் 55 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கார் ஓட்டிக்கு காயம் எதுவும் இல்லை. 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக கோலாலம்பூர் போக்குவரத்து போலீஸ் கூறியது. மாபெரும் உள்ளரங்கு தீபாவளி சந்தை மலேசிய சாதனை புத்தகத்தில் மீண்டும் இடம் பிடித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா. கலர்ஸ் ஆஃப் இந்தியா மலேசிய சாதனை புத்தகத்தில் 4வது முறையாக இடம்பெற்றுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு மாபெரும் உள்ளரங்கு தீபாவளி சந்தை என்ற புதிய சாதனையை அது படைத்துள்ளது. சனிக்கிழமை அன்று 217 விற்பனை கூடாரங்களுடன் அந்த சாதனை படைக்கப்பட்டது. ஜொஹூர் பாரு சித்தரா மால் பேரங்காடியில் ஆகஸ்ட் 23 தொடங்கி செப்டம்பர் 1 வரை நடைபெறும் தென்கிழக்காசிய தீபாவளி திருவிழா மற்றும் விற்பனை கண்காட்சியில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா தீபாவளி சந்தை அச்சாதனையை எட்டியது. இந்த புதிய மைல்கல்லை அடைந்ததில் விசுவாசமான ஃபாலோவர்ஸ்கள், விற்பனை நிறுவனங்கள், நிகழ்ச்சி ஆதரவாளர்கள் உள்ளிட்டோரின் பங்களிப்பு இன்றியமையாததாகும். எனவே அந்த சாதனையை கொண்டாடும் விதமாக விற்பனை தளத்தின் 4வது மாடியில் உள்ள மேடை பகுதியில் படமெடுக்கும் சிறப்பு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விற்பனை நேரம் முடிந்ததும், அதாவது இரவு 10:30 மணியில் இருந்து 11 மணி வரை அங்கு குழுப்படம் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு ஒவ்வொரு கூடாரமும் ஒரு பிரதிநிதியை அனுப்புமாறும் கலர்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டுக்கொண்டது. இருட்டிய வீட்டில் தந்தை மற்றும் சகோதரனின் சடலங்களோடு பட்டினியில் கிடந்த மாற்றுத்திறனாளி பெண் மூவாரில் மீட்பு. ஜொஹூர் மூவாரில் தந்தை மற்றும் சகோதரனின் சடலங்களோடு வீட்டில் ஒரு வார காலமாக பட்டினியில் கிடந்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் கதை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சில நாட்களாகவே அவ்வீடு இருட்டில் மூழ்கி கிடந்ததோடு அதிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் அக்கம் பக்கத்தார் சந்தேகமடைந்தனர். அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு வந்த போலீஸ் 76 வயது தந்தை மற்றும் 37 வயது மகனது சடலங்களை கைப்பற்றினர். தந்தையின் உடல் குளியல் அறையிலும், மாற்றுத்திறனாளியான மகனின் சடலம் வரவேற்பறை சோஃபாவிலும் கண்டெடுக்கப்பட்டன. இரு சடலங்களும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பட்டினியில் கிடந்த 44 வயது மகள் மிகவும் பலவீனமான நிலையில் மீட்கப்பட்டார். அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யூகங்கள் எதனையும் எழுப்ப வேண்டாம் என போலீஸ் கேட்டுக்கொண்டது. ஸ்லாங்கூருக்கு எதிராக கோல் மழை, FA கிண்ணத்தை தற்காத்தது JDT. கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் இரு பெரும் வைரிகளான JDTயும் ஸ்லாங்கூரும் சந்தித்த FA கிண்ண இறுதி ஆட்டத்தில் JDT வாகை சூடியது. சுமார் 80,000 ரசிகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பரபரப்பான அவ்வாட்டத்தில் JDT 6-1 என்ற பெரிய கோல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முற்பாதி ஆட்டத்தில் 2-0 என சாதகருக்கு முடிந்த நிலையில் பிற்பாதியில் ஸ்லாங்கூருக்கு ஒரு கோலை போட்டு ஆட்டத்தை விறுவிறுப்பாக்கியது. என்றாலும் JDTயின் வேகத்துக்கு அதனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அடுத்தடுத்து 4 கோல்களை போட்டு அந்த சதன் டைகர்ஸ் அணி FA கிண்ணத்தை தற்காத்துக் கொண்டது. 3 கோல்களுக்கு புகுத்திய JDTயின் சுவான் முனிஸ் ஆட்டநாயகன் விருதை வென்றார். 2022 முதல் தொடர்ந்தார் போல 3 முறையாக FA கிண்ண போட்டியை JDT தனியாக சாதனை படைத்துள்ளது. சாலைகளில் மோட்டார் சூட்கேஸில் பயணம் செய்வது சட்டப்படி குற்றமாகும். தாய்லாந்து போலீஸ் எச்சரிக்கை. தாய்லாந்து சாலைகளில் மோட்டார் பொருத்தப்பட்ட சூட்கேஸ்களில்
பயணிப்பது சட்டப்படி குற்றமாகும் என அந்நாட்டு போக்குவரத்து போலீசார் எச்சரித்துள்ளனர். மோட்டார் சூட்கேஸை வாகனமாக கருத முடியாது, பதியவும் முடியாது. எனவே பொது சாலைகளில் அவற்றில் பயணிப்பது போக்குவரத்தை மறைப்பதாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பாங்காக்கில் விமான நிலையம் ஒன்றின் அருகே பரபரப்பான சாலையில் பெண் ஒருவர் மோட்டார் சூட்கேஸில் பயணம் செய்யும் வீடியோ வைரலானதை அடுத்து அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஒரு சூட்கேஸில் அவர் அமர்ந்து கொள்ள இன்னொன்றை அது பின்னால் இழுத்து வருகிறது. தலையில் ஹெல்மெட் இல்லை. அவர் பாட்டுக்கு கையில் கைபேசியை பார்த்து கொண்டே போகிறார். இதை பார்த்த நெட்டிசன்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் ஆத்திரம். அப்பெண்ணின் நடவடிக்கை அவருக்கும் சாலை பயன்படுத்தும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என ஏராளமானோர் கவலை தெரிவித்தனர். அவரை போலீஸ் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை என்றும் சிலர் கேள்வி கேட்கின்றனர். வார கடைசியிலாவது நன்றாக உறங்குங்கள், இதயம் நலம் பெறும். மருத்துவர்கள் ஆலோசனை. வார இறுதி விடுமுறையில் நீண்ட நேரம் தூங்குவது உடல் ஆரோக்கியத்திற்கு, குறிப்பாக இருதய ஆரோக்கியத்திற்கு நல்லதென ஆன்மீக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. 3400 அமெரிக்கர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அது தெரிய வந்தது. ஆய்வில் பங்கேற்றவர்களில் வார நாட்களை விட வார கடைசியில் குறைந்தது 1 மணி நேரமாவது கூடுதலாக உறங்கியவர்களிடம் நல்ல மாற்றம் தெரிந்துள்ளது. வேலை நாட்களில் விட்ட தூக்கத்தை வார கடைசியில் ஈடுகட்டாதவர்களை விட கூடுதல் நேரம் உறங்கியவர்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவே என அதில் கண்டறியப்பட்டது. எனவே வாரம் முழுக்க வேலை வலுவால் தூக்கம் கெட்டாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் சிரத்தை எடுத்தாவது தூங்கி ஓய்வெடுப்பது உடலுக்கு நல்லது என மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமிக்கு திரும்புவார்? இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடும் நாசா. 2 மாதங்களாக அனைத்துலக விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமி திரும்புவார் என்பது இன்று தெரிய வரலாம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அது குறித்து இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெறும் 8 நாள் பயணமாக விண்வெளி சென்ற சுனிதாவும் அமெரிக்காவின் மற்றொரு விண்வெளி வீரரான புஷ் வில்மோரும் இன்னும் பூமி திரும்பவில்லை. ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறால் அவர்கள் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்படாததால் நாசா விஞ்ஞானிகளும் கலக்கத்தில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் பூமிக்கு திரும்ப 2 தேர்வுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஒன்று, இருவரும் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்திலேயே திரும்ப வேண்டும், அல்லது போயிங் நிறுவனத்தின் நேர் எதிர் போட்டியாளரான ஸ்பேஸ்எக்ஸின் க்ரூ டிராகன் விண்கலத்தில் திரும்ப வேண்டும். 2வது தேர்வு போயிங் நிறுவனத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் நாசா எடுக்க போகும் முடிவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.